ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் டெவில் எம்டி யாருன்னு தெரியும். தெரிலன்னா இந்த வீடியோ பாருங்கள். கைஸ், இப்போ அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதேண்டா நீங்கள் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்கலாம். அவர் நிறைய டிஃப்ரெண்ட்டான சேலஞ்செலாம் பண்ணுவார். ஃபிஸ்ட்டு பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போகிறது. ஆனால் நம்மளால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நானும் அந்த மாதிரி ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்னா, மேட்ச் ஃபுல்லாக நான் வந்து பிக்சலர்ஸ் மட்டுமே ஆனால் ரொம்ப கேவலமாக வச்சுருக்கேன். பாருங்கள், தொங்கு விட்டுங்கன்னு என்னை மட்டும் அடிச்சுக்கினே இருப்பாங்க. மொதல் ரவுண்டில் நான் கரெக்டாக அவனை அடிக்கிறேன், அவன் ஓரியன் போட்டு என்னை முடிச்சிட்டான். கைஸ், அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ரவுண்டு முடியும் போது இவங்கெல்லாம் கன்று வாங்கி போட்டுடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எக்யூப் ஆகிடுது. அதனால் அதை கீழே போட்டுருவேன். ஆனால் நீங்கள் தான் நினைப்பீங்க நான் தான் நினைக்காங்க. இந்த ரவுண்டில் பாருங்கள், சாதாரணமாக டெசிடியில் எடுத்துகிட்டு எப்பயும் போல் எல்ஷேப் வீட்டுக்கு போயிடுவேன். இந்த இடத்துல பாருங்க, நான் மேலே வந்துட்டேன்னா ஏற்கனவே இங்கே ஒருத்தர் படுத்துப்பா. எதுக்கு படுத்துக்கான்னு தெரியாமல் நான் வாட்டிண்டாடி இருந்தேன். அந்த வீட்டில் தான் ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வருவான். மேலே படாது, 3 அடி போடும், அவன் என்னை அடிச்சுட்டான். பாருங்க, ஓசியை போட்டார் பாருங்க. அவர் அப்படியே அந்த ட்ரோனை போட்டுவிட்டு அதை ரிவே ஆகி நான் வாட்டுக்கு மெட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். மெட்டு போட்டுக்கிட்டே அப்படியே இங்கே திரும்பினா அங்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான். அங்கேருந்து நம்ம டீமெட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் சரி எனக்கு அடிப்பேன் பார்த்தா அவன் அடையவே மாட்டுது. அவன் மேலே அவன் 3 அடி அடிச்சேன், ஒரே அடி அடிச்சான். என்னன்னு பார்த்தா ஸ்னைப் அடிச்சு அடிச்சிருக்கான். டோனை போட்டால் டோனே உடச்சி விட்டான். அங்கே பாருங்க, நானும் அப்படியே அவர்கிட்ட தவழ்ந்து போயினே இருந்தேன். அப்படியே ரிவே பண்ணுவான்னு பார்த்தா ஓடிட்டார் இருந்துச்சு. நான் பார்த்தா பின்னாடி எனிமி தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க கைஸ். யாரா அவுட் ஆகினே இருக்கான், பாட்டு பையன் நினைக்காதீங்க. அவுட் ஆகிட்டு தான் இருப்பேன், கவலைப்படாங்க கைஸ். இனிமேல் தான் இந்த காட் பெண்ணோட கம்பேக்கை நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ நேரமாக நான் ஒன்ட்டா படிக்க ட்ரை பண்ணி தான் அவுட் ஆகிட்டு இருந்தேன். அதனால் நான் இப்போ விடியூசி எடுத்து அடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணி மேலே ஏறி போயிட்டேன். இந்த இடத்துல பின்னாடி பாம்பை தூக்கி போடுவார். பாம்பை தூக்கி போட்டு அவர் வாட்டுக்கு ரஷ் அடிச்சிருவார். அவங்களுக்கு என்ன கோவம் தெரியல, அவர் போட்ட மாமா ஏமால தூக்கி போட்டான். நானும் அப்படியே அவர் ரஷ் அடிச்சான்னு சொல்லிட்டு அவர் பேக்கை கொடுத்தான். நானும் ஏறிட்டேன். அவர் நாக் ஆகிட்டார். அவர் ட்ரோனை போட்டு கோலை போட்டு பின்னாடி இருக்கோம்னா பின்னாடி எந்திரிச்சு அவர் வாட்டுக்கு அட்டியை பாருங்க. அவர் சுச்சுவேஷன் ஹேண்ட் பண்ண நானும் ரிவே ஆகிட்டேன். நாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே டேமேஜ் மட்டும் எடுத்தோம்னா ஓயம் போட்டு என்ன முடிச்சிட்டான். நல்லா டீம்மேட் பேக்கை கொடுத்து இந்த ரவுண்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எப்படி ஜெயிச்சிட்டோம்ல ஒரு ரவுண்டு. நான் கீழே போட்டேன். இந்த ரவுண்டு நாங்கள் வாட்சி ஸ்ட்ரைட்டாக கண்ணை மட்டும் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த வீட்டில் போய் கேம்ப் அடிக்க உட்கார போகிறோம் கைஸ். அவங்களாம் இந்த விண்டோலேருந்து யாரையும் அடிப்பாங்க. நான் வச்சுக்க ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தாவி குச்சி விளாண்டுக்கிட்டு இருப்பேன் நான் வாட்டுக்கு. நம்ம டீம்மேட் பாருங்க, அங்கே அப்படியே சைடில் சுற்றி ஒரு நாக்கு வச்சிட்டாங்க தூரத்துலேருந்து. கைஸ், நான் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும் போல இங்கே நம்ம டீம்மேட் மண்டே நினச்சி கீழே ஒருத்தர் இருந்திருக்கான். ஒருத்தன் இல்லை 2 பேர் இருந்திருக்காங்க. அப்படியே டேமேஜ் கொடுத்து நான் ஒரு நாக்கு வச்சிட்டேன். நானும் அப்படியே மேலே இன்னொருத்தனைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. அவன் வாட்டுக்கு ரிவே பண்ண ஆரம்பிச்சான். நான் வாட்டுக்கு கீழே நீ போய் அடிக்க ஆரம்பித்தான். கோல் போட்டான். என் கீழே ரிவே பண்ணி விட்டான் பாட்டு பையன். சரி, அப்படியே கோல் உடச்சி விட்டாரு. நான் ஒரு கீழே அடித்தேன், ஆனால் அவர் ஓசி அடிச்சிட்டார் இன்னொன்று. அப்படியே நானும் ரிவே ஆகிட்டு இருந்தேன். எப்போ ஓடியாமல் போட்டு ரஷ் அடிச்சிட்டான். என் லைஃப் இல்லை. அங்கே பாருங்கள் எப்படி அடிச்சுருக்கேன் பாருங்கள். நான் நாக்காயிட்டேன், அவன் கீழே ஆகிட்டான். ஃபைனலி கைஸ், அங்கே பாருங்க 2 கீழே அடிச்சிட்டேன் நான் கைஸ். அப்புறம் நான் மட்டும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் முன்னாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வீடியோக்கு அவ்வளோ வியூஸ் போட ஷார்ட்ஸ் கூட வியூஸுக்கு வருது. ஆனால் சப்ஸ்கிரைப் 200 தான் வச்சுருக்கேன் நான். அவன் 100 வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். ஆனால் நான் அவ்வளோ 200 வீடியோ கிட்டே போட்டிருக்கேன். ஆனால் 200 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது என்கிட்ட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
கைஸ் நான் எப்பயுமே கிளாக் டவர் வந்துச்சுன்னா நேராக ஏறி அந்த வீட்டுக்கு மேலே ஏறி போய் உட்கார்றது தான் நம்ம பிளானு. வேறு எந்த பிளானுமே கிடையாது. எவனுமே இல்லையா, நானும் அவனும் மேலே ஏறிட்டோம். என்னென்னு பார்த்தா ஒருத்தவன் அவன் போட்டு பின்னாடியே வந்துடுவான். அவன் மட்டும் மேலே வருவான், இவர் க்ளோவல் போட்டு விட்டுருவாரு. ஆனால் டேமேஜ் லைட்டாக தான் போச்சு. என்ன பக்குன்னு தெரியல, அவன் க்ளோவலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான். அவனை அடிச்சிடுவார். நானும் கீழே போயிட்டு அவன்கிட்ட பாம்பு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கீழே போய் எடுக்க போனேன். பார்த்தா அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துடுவான் என்னை தேடி. அவன் பாருங்க, அவனும் ஓரியான் போட்டு மேலே வரானா, இங்கே வந்துடுவான். நான் அவனை அப்படியே அடிச்சிட்டேன். குரோனாவை போட்டுருவான். அப்படியே ஜனதை குதிச்சு ஏறி போயிடுவான். நானும் வேறவனா வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிரெனேடை குக் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலை தப்பிச்சிட்டேன் நான். இன்னொரு கிரெனேட்டு அந்த ஜன்னலேருந்து இன்னொரு கிரெனேட் மறுபடியும் எத்தனை கிரெனேட் வச்சுருக்கான்னு தெரில. அந்த கிரெனேட் அடி வாங்கினேன் நான் வாட்டுக்கு பாட்டு மேனி. நானும் அப்படியே அந்த சைடு போனேன். ஏன்னா அவங்க வந்து ஏர் ட்ராப் ஃபுல் பண்ணிட்டு இருந்தான். எவனா தெரியவான்னு பார்த்தேன். ஒருத்தன் தெரிஞ்சான், ஆனால் அவன் மேலே படவே இல்லை. என்னென்னு பார்த்தா நான் ஜன்னலில் செவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான் கைஸ், கீழே இறங்கி தான் அவன் ஆகிடுச்சு. ஜோன் மூவ் ஆரம்பிச்சிச்சு அந்த சைடு. அவன் அந்த சைடு ஜன்னல் இறங்கிட்டான். நான் இந்த சைட்லேருந்து எவனா இருப்பான் என்னன்னு பார்க்கறதுக்கான இங்கே இருந்துக்கிட்டேன். ஒருத்தன் ஒன்றா அடி வாங்கினா, அவன் இந்த சைடு ஒரு நாக்கு வச்சிட்டான்னு சொல்லிட்டு இறங்கினா. இங்கே தான் நிற்கிறான். அங்கே பாருங்கள் டேமேஜ் சுற்றி குளோர் போட்டானா. அங்கிட்டு ஒருத்தன் வரான் பாருங்க, அவனுக்கு லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன், நாக்காயிடுவான். நீங்கள் குளோரை உடச்சிடுவாங்க. நான் ஒரு ஓசி அடிச்சல, கடைசியில் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏசுன்னு எனக்கு கடைசியில் தான் தெரிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், கம்பேக் பார்த்தீங்களா. அடுத்து ஒரு ரவுண்ட் கூட அவன் ஜெயிக்க விடாமல் நாங்கள் 3 ரவுண்ட் ஜெயிச்சு வந்துட்டோம். ஒரு ரவுண்ட் தான் ஜெயிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சு. Quickie beat equipment for everybody. Need equipment. Instructions here. Thanks. Thanks. Need equipment. Thanks. கடைசி ரவுண்ட்னால நானும் அவரும் கண்ணை மூட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டீம்மேட் வந்து எங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. கிரெனேட் குக் பண்ணி போட்டாரா, அவங்க வாட்டு ரஷ் அடிச்சிட்டாங்க. அவருக்கு டேமேஜ் விழுந்துச்சு கிரெனேடில். இந்த சைடில் வந்துட்டான் ஒருத்தன். அவனை நாக்கு வச்சுட்டு இந்த சைடு போனால் அவர் கீழே நாக்கு அடிச்சிருந்தா. இங்கே ஒருத்தன் ஓடியான போட்டிருந்தானா, அவரால் பவர் போட்டு போயிட்டார். ஹெட்ஷாட் ஆனால் டீம்மேட் ஓசியை போட்டான். அவர் நாக்கு ஆகிட்டாரா. அவ்வளோதான், எப்படி மேட்ச்சை முடிஞ்சா டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்றே கேட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.